கோல்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அது பூமியில ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா பீரியாடிக் டேபிள் மொத்தம் 118 ஆட்டம்ஸ் இருக்கு. இதுல ஏன் இந்த கோல்டு மட்டும் ரொம்ப ரேரானதா இருக்கு? இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்குள்ளே ரொம்ப சிம்பிளான ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்தீங்கன்னா இதுல வந்து சென்டர்ல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும், சுத்தி எலக்ட்ரான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஹீலியம் ஆட்டம் எடுத்துக்கோங்களேன், அதாவது ரெண்டாவது சிம்பிளான ஆட்டம் எடுத்தீங்கன்னா இதுல வந்து 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் அப்புறம் 2 நியூட்ரான் இருக்கும் சென்டர்ல. ஓகே, இதனால இது வந்து ரெண்டாவது சிம்பிளஸ்ட் ஆட்டமா இருக்கு. இதுவே நீங்க மூணாவது சிம்பிளஸ்ட் ஆட்டம் எடுத்தீங்கன்னா அது லித்தியம் எடுத்தீங்கன்னா திரும்பி அதுல 3 புரோட்டான் 3 எலக்ட்ரான் அப்புறம் 3 நியூட்ரான் சென்டர்ல இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே சிம்பிளஸ்ட் ஆட்டமான இந்த ஹைட்ரஜன் தான் இயற்கையா ஈஸியா உருவாயிடும். இந்த மத்த எல்லா ஆட்டமும் அதுக்கு அடுத்து கொஞ்சமா கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனை விட ஹீலியம் வந்து உருவாக்குறது கஷ்டம், ஹீலியமை விட லித்தியம் உருவாக்குறது கஷ்டம். சோ இந்த மாதிரி நீங்க பாத்துட்டே வந்தீங்கன்னா நம்ம கோல்டு வந்து கிட்டத்தட்ட 79வது இடத்துல இருக்கு. அண்ட் கோல்டை உருவாக்குறது எந்த அளவுக்கு கஷ்டம்னா இதை இயற்கையா உருவாக்குற ஒரே இடம் வந்து ஒரு நட்சத்திரத்தோட கரு கோர்னு